ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். ஸோ வியூவர்ஸ், நாங்கள் போட்டுட்டு இருக்கிற நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், சேனலுக்குள்ள போகலாம் வாங்க. வணக்கம் ஜெய். இப்போ நம்ம என்ன டாபிக்கை பத்தி பேச போறோம்னா பர்த் சர்டிஃபிகேட் பத்தி தான் பேச போறோம். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களோட பர்த் சர்டிஃபிகேட்ல நிறைய கரெக்ஷன்ஸ் வருது. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் எப்படி பண்றது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்க இப்ப ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பாத்துட்டீங்க அப்படின்னா அது ப்ராப்பரா போயிருது, ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா வந்து குழந்தையோட அப்பா அம்மாவோட ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி அவங்க அப்டேட் பண்றாங்க. கொஞ்சம் பின்னாடி அதுலயுமே அப்டேட் பண்ணாலும் ஒரு சில கரெக்ஷன்ஸ் வருதுதான். ஆனா கொஞ்சம் பின்னாடி பாத்துட்டீங்கன்னா 2017க்கு முன்னாடி உள்ள இதுலாம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது கரெக்ஷன் என்ன அப்படின்றத பாத்துட்டீங்கன்னா, குழந்தையோட பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆட்டினாலும் பேரே அவங்க தப்பா கொடுத்துருக்கலாம். சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க பேர் செலக்ட் பண்றதுக்கு லேட் ஆகுறதுனால சர்டிபிகேட்டே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். இன்னொன்னு பேர் இருக்காது, மேல் சைல்டு அல்லது ஃபீமேல் சைல்டு இருக்கு, அப்படியே கூட ஜெனரேட் ஆயிருக்கும். சில இடங்கள்ல பாத்துட்டீங்க அப்படின்னா குழந்தையோட பேர் இருக்கு இல்லையா, அதுல அவங்க அப்பா பேரு அல்ல அம்மா பேருடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னுமே வந்து இனிஷியலை வந்து ஃபர்ஸ்ட் போடுறாங்க, இனிஷியல லாஸ்ட் தான் போடணும். எல்லா ஸ்கூல் சர்டிபிகேட்டா இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் கூட லாஸ்ட்ல தான் அவங்க இனிஷியல் இருக்கும். இப்போ அவங்க ரொம்ப அக்யூரேட்டா பாக்குறதுனால பர்த் சர்டிபிகேட்ல இனிஷியல் அல்லது ஃபேமிலி நேம் அல்ல ஃபாதர் நேம் வந்து பின்னாடி வரதா நல்லா இருக்கும். இந்த மாதிரியான தவறுகளை அவங்க பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து நீங்க கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து இப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க வளர்ந்த பிறகு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க பர்த் சர்டிபிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ஃப்ரண்ட்ல வரணும், பேக்ல வரணும்னு சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி பப்ளிக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ் இருக்காது. ஸோ இது இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா பப்ளிக் வந்து அதை கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ மட்டும் இல்ல, அது ஃபியூச்சர்ல நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஏன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் பர்த் சர்டிபிகேட் எந்த ப்ரூஃபாவும் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ பர்த் சர்டிபிகேட் தான் மேண்டேட்டரி ப்ரூஃபா எடுத்துக்கிறதுனால அதுல எப்படி இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜே ஜெயக்குமார் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அதே மாதிரி சர்டிபிகேட்ல இருக்கான்னு பார்த்தா அங்க ஜெயக்குமார் ஜேனு. சோ அந்த வேரியேஷன் இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிருக்கு. ஸோ அதனால வந்து இதெல்லாம் அவங்க இப்பவுமே கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா குழந்தைங்களோட ஃபியூச்சர்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணோட அந்த குழந்தையோட பேர் கரெக்ஷன் இருக்கு. பிளஸ் அப்பா பேர் வந்து தப்பா போட்டுட்டாங்க. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து நம்ம எப்படி போயிட்டு கரெக்ட் பண்றது? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடும், மாவட்ட தலைமை மருத்துவமனை. ஸோ அங்கதான் வந்துட்டு டிஎம்ஐ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஆவண காப்பகம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து தனி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க ஆள். அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து என் குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. என்ன கரெக்ஷன், அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்த் சர்டிபிகேட்ல ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும், திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பிரச்சனை இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது கரெக்டா தெளிவா நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். என்னுடைய குழந்தை இந்த டேட்ல இந்த இடத்துல இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இல்லைன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில பிறந்துச்சு, அவங்க குழந்தையோட பர்த் சர்டிபிகேட்ல பேர்ல வந்து இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, அப்பா பேர்லயுமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு, இதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும், அது சரி பண்றதுக்கு எனக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு இந்த ப்ராப்பரா ஒரு ரிக்வஸ்ட் எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு இந்த குழந்தை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்திருக்கு, இந்த குழந்தைக்கு அவங்களுடைய ஆக்சுவல் பேர் இந்த பேரு, ஆனா டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி இருக்கு, அதனால இதை மாத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க என்ன மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டிஎம்ஐ டிபார்ட்மெண்ட்ல தான் நீங்க வாங்கணும். வாங்கியாச்சு அப்படின்னா அடுத்த ப்ராசஸ் நீங்க பண்ணலாம். அடுத்து நீங்க சொல்லும் போது ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. இப்ப என்னன்னா வந்து இதை திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு வாட்டி கரெக்ஷன் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த கரெக்ஷனே வந்து திருப்பி தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மறுபடியும் போயிட்டு எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம அப்ரோச் பண்றது? இல்ல, கரெக்ஷன் தப்பா கொடுத்தாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. சோ அவங்க கிட்ட போயிட்டு திருப்பி நம்ம இன்ஃபார்ம் பண்ணா அவங்க அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. சோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப சர்டிபிகேட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றது? இல்ல, இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு இது உடனே ஒரு சர்டிபிகேட் வராது. இந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு நீங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். இது ஹெல்த் டிபார்ட்மெண்ட். அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இல்ல லோக்கல் பாடி இன்வால்வ் ஆகும். சோ இப்போ இந்த கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டோம்னா சர்டிபிகேட் கிடைச்சிரும். இல்ல, நீங்க அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வாங்கிட்டு அதுக்கு அடுத்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இதுல வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிள், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்.
சொல்ல வேற வேற டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்க இதை எடுத்துட்டு என்ன பண்ணணும், இப்போ மாநகராட்சியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாநகராட்சியிலேயே அங்க ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வந்து பிறப்பிறப்பு அலுவலகம் அப்படின்னு அங்க இருக்கு. ஸோ அங்க கொண்டு போய் நீங்க வந்து அந்த ரிக்வெஸ்ட் லெட்டர் குடுக்கணும். வெறும் ரிக்வெஸ்ட் லெட்டர் மட்டும் குடுக்க முடியாது. அதுக்கு ஒரு செப்பரேட் ஃபார்ம் இருக்கு. அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் அந்த ஃபார்ம ஃபில்அப் பண்ணி டீட்டெயிலா குடுக்கணும். குடுக்கும்போது குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட், குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குதோ அதோட போனஃபைட் சர்டிபிகேட், குழந்தையோட அப்பாவுடைய ஆதார், அம்மாவுடைய ஆதார், குழந்தையோட இவ்வளவு டாக்குமெண்ட்டையும் கொடுத்து நீங்க மாநகராட்சியில பிறப்பிறப்பு அலுவலகம் இருக்கக்கூடிய அந்த ஆபீஸ்ல நீங்க கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அவங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி நகராட்சி, பேரூராட்சி அந்த இடத்துலலாம் எப்படி ப்ரொசீஜர்ஸ் இருக்கும்? இது வந்து டோட்டலா வேற. பட் மாநகராட்சி பொறுத்தளவுக்கு நீங்க அங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து அங்க ரெக்கார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதே டைம்ல நீங்க என்ன டாக்குமெண்ட் குடுக்குறீங்களோ எல்லா டாக்குமெண்ட்டும் செட் ஆஃப் ஜெராக்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கணும். திடீர்னு நீங்க குடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர காணோம், இல்லன்னா எனக்கு அந்த ஃபார்மே காணோம் அப்படின்னு சொன்னா நீங்க திரும்பியும் ரெஃபரன்ஸ் குடுக்க வேண்டியது இருக்கும். அதனால ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பண்ணி குடுத்தாச்சு அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் ஒரு 15 to 60 டேஸ்க்குள்ளாடி உங்களுக்கு ஆன்லைன்லயே நீங்க மாநகராட்சியில டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து நான் சொல்றது மாநகராட்சியில இருக்கக்கூடிய அதாவது மாநகராட்சி வரையறைக்கு உள்ள இருக்கக்கூடிய அரசு அலுவலகத்தில் சாரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஓகே. ஸோ இதே மாதிரி ஊராட்சி, பேரூராட்சியில பிறந்த குழந்தைங்களோட நேம் கரெக்ஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஊராட்சி பேரூராட்சி குழந்தைங்களுக்கு அங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செப்பரேட்டா இருக்கும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தை எந்த பகுதியில பிறந்துச்சோ அது வந்து ஊராட்சி அல்லது பேரூராட்சியா இருக்கு அப்படின்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய நியர்பை பிறப்பிறப்பு அலுவலகம் இருக்குல்ல அங்கதான் கொண்டு போய் கொடுக்கணும். கொடுத்து இந்த மாதிரி வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது இதே மாதிரி தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து தான் நீங்க கொடுக்கணும். கொடுத்தாச்சு அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தது அதை முடிச்சுட்டு நியர்பை ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு இல்லையா அதுல இப்ப 2017க்கு முன்னாடி உள்ள குழந்தைங்களுக்கு நீங்க அது என்ன அந்த பிறப்பிறப்பு அலுவலகம் எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ் லொகேஷன்ல வருதோ அங்க போய் நீங்க வாங்க. ஓகேவா? இதுவே வந்து 2017க்கு பிறகு பிறந்த குழந்தைங்க ஆன்லைன்ல வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆன்லைன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. அது எப்படி நம்மளோட ஓன் மொபைல் நம்பர் வச்சு டவுன்லோட் பண்ணணுமா? இது ஆன்லைன்ல பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. நீங்க வந்து பிறப்பிறப்பு அலுவலகம் அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல போட்டீங்கன்னா அது வரும். அதை பத்தி நம்ம டீடைல்டா ஒரு ரெக்கார்டட் வீடியோவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மிக விரைவில் அது போட போறோம். ஓகேவா? அது நீங்க ஓபன் பண்ணியாச்சுன்னா அதுல வந்துட்டு டீடைல்ஸ் மட்டும் கொடுக்கணும். குழந்தையோட பேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு எந்த ஹாஸ்பிட்டல் அது கரெக்டா மென்ஷன் பண்ணிட்டு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா அது டீடைல் வந்துடும். ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 2017க்கு முன்னாடி பிறந்தவங்க இருக்காங்களா இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் லோக்கல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் அங்கதான் போய் வாங்கணும். கரெக்ஷன் பண்ணிடுவோம். அதுவும் அங்கேயும் ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு சடன் அமௌண்ட் வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ண மாதிரி இருக்கும். பே பண்ணி அப்ளிகேஷன் எழுதி கொடுத்தா மட்டும்தான் கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க மாவட்ட தலைமை அலுவலகத்துல இருந்து நீங்க லெட்டர் வாங்கிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய பிறப்பிறப்பு அலுவலகத்துல கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எழுதி வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதை வந்து கொடுங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணி வச்சிருவாங்க. நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்றது. 2017க்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு அது ஒரு ப்ராசஸ். நீங்க டைரக்டா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் தான் நீங்க வாங்க முடியும். 2017க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்லயே வந்து அப்லோட் ஆகி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது. எந்த அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டியது எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்க அரசு தலைமை மருத்துவமனையில சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்டிபிகேட்ல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும்? அவங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தானே கொடுப்பாங்க. அதாவது என்னன்னா இந்த குழந்தை இந்த மருத்துவமனையில தான் பிறந்துச்சு. அந்த குழந்தையோட பேர் வந்து ஆக்சுவல் பேர் இதுதான். ஆனா சர்டிபிகேட்ல ரெக்கார்ட்ல வந்து இந்த மாதிரி வந்து தவறுதலா இருக்கு. அதனால இந்த பேரை வந்து மாத்தி அதோட ஆக்சுவல் பேர் என்னவோ அதை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதிருப்போம். ஸோ இந்த லெட்டரை வச்சுதான் அடுத்த ஒவ்வொரு ப்ராசஸுமே பண்ணணும். இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இல்ல அப்படின்னா நீங்க வந்து நேம் சேஞ்சஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கும்போது நீங்க ஒரு தடவைக்கு பல தடவை திரும்ப திரும்ப பார்க்கணும். நம்ம கொடுத்த கரெக்டா இருக்கா? அதுல எதுவும் அவங்க கரெக்டா எழுதியிருக்காங்களா? மிஸ்டேக் பண்ணி ஏன்னா இது நம்மளுடைய லைஃப். அது அவங்களுக்கு டியூட்டி. ஓகேவா? திரும்பியும் அதுல வந்து ஏதாவது தவறுதலா எழுதிட்டாங்க அப்படின்னா நமக்கு திரும்ப சிக்கலாயிரும். திரும்ப அடுத்து வர முடியாது. ஏன்னா இந்த பெயர் திருத்தம் வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வாங்கிட்டு அதுக்கு ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நீங்க என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்றது வந்து ஜெய் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் டிஸ்கஷன்ல
அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க ப்ராப்பரா அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆப்பரேஷன் ப்ராசஸ் வந்து டிலே ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.